நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா IVF. அவங்களுக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா அதை ப்ரெசென்ட் பண்ணுறது, சின்ன படங்களாக இருக்குது, இது ஒரு கவனம் கொடுக்குறது. ஆனால் ஒரு ஸ்டார் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப இது எல்லாத்த விட பெருசாக அது போய் சேரும் மக்கள்கிட்ட. இந்த அவர் பேர் மாற்றினதுக்கு காரணம் இந்த படம் தான். இந்த படத்தோட இமோஷன் தான் ஆக்சுவலாக. அவர் படம் பார்த்து அவர்கிட்ட நான் கதை கூட முழுசா சொல்ல, ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ சொன்னேன். மீதி கதையை அவர் சொன்னார். அவரோட சைக்கிள் கதையை சொல்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 70% மேட்ச் ஆச்சு. நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நீங்கள் அவ்வளோதான், நம்ம ஷூட்டிங் போகிறப்போ வாங்க பார்த்துக்கலாம். அதை ஒரு வியாபாரமாகவோ இல்லாட்டி அது ஒரு ப்ரொஃபஷனாகவோ மட்டுமே பார்த்து இங்கே சினிமாவில் இயங்கவே முடியாது. நட்பு தான். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அடிக்கடி சந்திக்கிறோம். மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறதுல. குரங்கு பெடல் குழந்தைங்களுக்கான படம், இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சது? ராசி அழகப்பனோட சிறுகதை சைக்கிள்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட அந்த சைக்கிள், அவரோட தொகுப்பு, அதில் ஒரு சிறுகதை படித்தேன். இது என்ன எல்லாரும் லைஃப்லையும் இருக்க மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது, இதை யாருமே தொடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்காக ஒரு திரைக்கதை பண்ண ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பிச்சது. லாக்டவுனுக்கு பிறகு உண்மையிலேயே எல்லாரும் நாஸ்டாலஜியால உருகி இழைச்சிட்டு இருந்தாங்க. ஊருக்கெல்லாம் போய் எல்லாம் நாஸ்டாலஜியா கதைகள், ஒரே ஃபோட்டோ, என்னோட சைக்கிள், அது இதுன்னு எல்லாம் ஃபோட்டோ போட்டு தள்ளிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ யோசிச்சேன், ஓகே மக்கள் இருக்கிறாங்க, இதுக்கு வலை வீசி பிடிச்சிட வேண்டிதான். ரைட்டு, நம்ம நினச்ச மாதிரி எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் மறக்கலை அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான், அப்புறம் படம் ரெடி ஆயிடுச்சு. குரங்கு பெடல்னு டைட்டில் எல்லாருமே, அதாவது ஊர்ல இருந்து இருக்கவங்க எல்லாருக்குமே குரங்கு பெடல்ன்ற வார்த்தை ரொம்ப பரிச்சயம். சிட்டி லைஃப்ல எப்படின்னு நமக்கு தெரியல. ஊர்ல இருந்து பார்க்கும்போது அது சைக்கிள் ஓட்டுறதே நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு போராட்டம் தான் அந்த வயசுல. அப்புறம் கம்பி வச்ச சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடியே அந்த பேலன்ஸ் பண்றதுதான் குரங்கு பெடல். குரங்கு பெடல்ன்ற வார்த்தை இதை டைட்டிலா வைக்கலாம் அப்படின்றது என்ன உங்களுக்கு? ஏன்னா சைக்கிள்ன்றதே கனெக்ட் ஆகும் எல்லா பக்கமும். பட் குரங்கு பெடல் நீங்க வச்சதுக்கு காரணம்? முதல்ல டைட்டில் தான் அடையாளம் இல்லை ஒரு படத்துக்கு. எதுவா இருந்தாலும், இப்போ எவ்வளோ பெரிய ஸ்டாரு, எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் டைட்டிலுங்கிறது த மோஸ்ட் கேப்சரிங் மெட்டீரியலாக இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவோ அதுதான் ஒரு படத்தில் டைட்டிலாக இருக்கணுன்றது. அப்போ இதை விட ஒரு ஆப் டைட்டில் இந்த படத்துக்கு கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு ஒரு ஆல்டர்னேட் இல்லாது. குரங்கு அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான இது. அது ஒரு குழந்தைகளோட சேரப்ப அது ஒரு தன்மை இருக்கும். அது சைக்கிளோட சேரப்பன்னு இப்படி காம்பினேஷன் போய்கிட்டே இருக்கு. நாஸ்டாலஜிக் ஃபில்மு ஒற்றை சொல்லல அந்த நாஸ்டாலஜியாக்குள்ள கொண்டு வரணும். ஆட்டோகிராஃப்னு சொன்னதே ஒரு நாஸ்டாலஜியா வருது இல்லை? ஓகே. குரங்கு படல்னு சொன்னதே ஒரு நாஸ்டாலஜியா வரும். சூப்பர். ஏன்னா இன்னைக்கு குரங்கு படல் இல்லை. அப்போ இன்னைக்கும் இருந்ததுன்னா அது அந்த நாஸ்டாலஜியாக்கான கனெக்ட் இல்லாமல் போயிருக்கும். இப்போ அது நாஸ்டாலஜிக்காக இருக்குது. அதனால அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. ஓகே. ஸோ படத்தோட கதை என்ன? சைக்கிள் ஃபுல்லாகவே சைக்கிளை சுற்றி தான் இருக்கா? சைக்கிளை மையப்படுத்திய கதை தான். ஒரு சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுற ஒரு பையன் ஒரு சம்மரில் 1980s மிட் 80sல 5வது லீவ் விடுறாங்க. அன்னைக்கு தான் படம் ஆரம்பிக்குது. 5வது லீவ் விடுற பெல் அடிக்கிறதுலேருந்து தான் படம் ஆரம்பிக்குது. அந்த சம்மரை எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிராஸ் பண்ணாங்க, அதில் சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுற இவனோட இன்ட்ரெஸ்ட்டு அது எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது, அந்த சைக்கிளில் ஓட்டுறதன் மூலம் அவங்க என்னத்தை அச்சீவ் பண்ணாங்க, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததுங்கிறது கதையோட துவக்கம். அதுக்கப்புறம் அந்த சைக்கிளோட சேர்ந்து கற்றுக்கிறது, அதோட சேர்ந்து அந்த ட்ராவல். அதனால சைக்கிள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். சைக்கிள் தான் லீடு கதாபாத்திரம். சைக்கிள் தான் ஹீரோ. ஆமாம், சைக்கிள் தான் ஹீரோ. சூப்பர். எங்கள் ஹீரோ சூப்பர் ஸ்டார், உலகத்துக்குமே பொதுவான சூப்பர் ஸ்டார். காஸ்டிங் இந்த பசங்களாம் எங்கே பிடிச்சிங்க? ஏன்னா குழந்தைங்க படத்தில் நடிக்கிறாங்க போது அதுக்கான காஸ்டிங்ன்றது பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அவ்வளோ இன்னசென்ட் ஃபேஸஸ் எல்லாருமே எங்கே பிடிச்சிங்க? நம்ம ஊருக்காக தானே, அதனால தேட வேண்டிதான் போய் ஏரியாவா. ஏன்னா இதில் சேலஞ்சிங் குழந்தைகன்றது மட்டும் இல்லை சேலஞ்ச். ஆக்சுவலாக நடிக்க தெரிஞ்ச குழந்தைங்கன்றல இது சைக்கிள் ஓட்டணும், பல மணி நேரம் சைக்கிள் ஓட்டணும். ஏன்னா படத்தில் அவ்வளோ மேஜர் சைக்கிள் ஓட்டுறதுல இருக்குது. அதில் அடுத்ததாக ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, சைக்கிள் கற்றுக்கிறது ஒரு மேஜர் போர்ஷனாக இருக்குது. அப்போ சைக்கிள் ஓட்ட தெரியணும், ஆனால் சைக்கிள் ஓட்ட தெரியாத மாதிரி நடிக்கணும். இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அவன் கீழே விழணும், ஆனால் அவன் எல்லாரும் விழற மாதிரி விழக்கூடாது. அது ஏன்னா இது சினிமா இல்லை, அப்போ விழற மாதிரி நடிக்க தெரியணும். அப்போ இந்த விஷயம் அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கணும். அப்போ குழந்தைங்கன்றது சொல்லாது, சிறுவர்கள் கரெக்டாக சொல்லணும். ஏன்னா குழந்தைன்னா ரொம்ப கம்மியாக தெரியுது.
ஒரு 5வது 6வது 7வது படிக்கிற பசங்களுக்குள்ள அது இருக்கணுங்கிறப்ப முதல்ல அவங்களோட ஸ்டாமினா ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. இப்போ ஸ்டாமினாவோட இருக்கிற பசங்களா வேணும். என்னன்னா படத்தில் 2 மணி நேரம் தான் சைக்கிள் ஓட்டுறாங்க, ஆனால் ஷூட்டிங்கில் வந்து பல மணி நேரம், பல 100 மணி நேரம் சைக்கிள் ஓட்டணும் இல்லையா? அப்போ அந்தளவுக்கு ஸ்டாமினா இருக்கணும், அந்தளவுக்கு கன்விக்ஷனோடு இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அப்போ அதே சமயம் இந்த 5 பேரும் அவங்களுக்குள்ள சண்டை போடாமல் இருக்கணும், டீமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு எடுக்கிற படங்கிறது வந்து அந்த ரியாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த ரியலிசம் தான் அந்த படத்தை நம்பகத்தன்மையை மெயின்டைன் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டே போகிற விஷயம். அப்போ அவங்களுக்குள்ள அந்த இன்டகிரேஷன் இல்லைன்னா, அப்போ அதுக்காக பசங்களுக்கு இதையெல்லாம் க்ரைட்டீரியாவாக வச்சுக்கிட்டு குழந்தைங்கன்னு தேடினாவே கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு 10 சப் க்ரைட்டீரியா வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும். அப்புறம் ஈரோட்டில் கிடைச்சாங்க. அப்படி சிலம்பம் விளையாடக்கூடிய நம்ம டீசர்லேயே அந்த ஷார்ட்ஸ்லாம் வருது. சிலம்பம் விளையாடக்கூடிய எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ரொஃபஷனல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். சிலம்பம், சுருள், இது சுத்துறது, அந்த மாதிரியான பயங்கர அந்த அந்த ஸ்டாமினா உள்ள பசங்க 5 பேருமே. அவங்க வந்து அவங்க ஒரு 70 பேர் கொண்ட டீம், கலைத்தாய் அறக்கட்டளைன்னு. அதுலேருந்து ஒரு 20 பேரை முதல்ல தேர்ந்தெடுத்து, அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அதுலேருந்து ஒரு 10 பேர் தேர்ந்தெடுத்து, ஒரு 5 பேரை ஸ்டாண்ட் பையாக வச்சுக்கிட்டு 5 பேரை மெயின் கேரக்டராக வச்சு அப்படி தான் ஷூட் போனோம். சூப்பர். ஸோ காளி வெங்கட் அவர்கள், ஸோ ஒரு அவருக்கான கேரக்டர்ஸ் வந்து அவர் அமையிறதும் சரி, அதை அவர் டெலிவர் பண்ணுறது வந்து சூப்பராக பண்ணிருக்காரு. சமீபமாக அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொரு படங்கள்லையுமே வந்து இப்போ மில்லர் எடுத்துக்கிட்டா நெகட்டிவ் ஷேடு, இப்போ டியரில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அநீதியில் வந்து கம்ப்ளீட்டாக திருநெல்வேலி ஸ்லாங் பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அப்படியே கொங்கு ஸ்லாங் பேசுகிறாரு. படம் எப்படி இருந்தாலும் அதில் சிலர் வந்து அவங்கள வந்து அவங்க முத்திரையை பதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது படத்தோட வெற்றி தோல்வியோ, படத்தோட ரீச்சோ, படத்தோட பெருசுனதோ, அந்த படத்தில் அவங்களோட பங்கோ, அது அவங்களுக்கு மேட்டரே கிடையாது. ஒரே ஒரு சீன் வந்தால் கூட அது பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப சில நடிகர்களில் வந்து காளி வெங்கட் ஒருத்தர். அவர் இதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து சேர்றவர், இவ்வளோ வெரைட்டியை வந்து நான் அவர்கிட்ட கூடவே பழகி ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அவர் இது வர்றதுக்கு முன்னாடியே அவரோட அப்சர்வேஷனில், அவர் படிக்கிறதுல, விஷயங்கள் பேசுகிறதுல, அதை ரியாக்ட் பண்ணுறதுல எல்லாமே வந்து நான் முன்னாடி இருந்தே பார்த்துருக்கேன். நான் அவர் இவ்வளோ நடிகர் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் சொல்லணும்னா ராஜா மந்திரி தான் எனக்கு இது வரைக்கும் அவர் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அவ்வளோ பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் அது. அப்போ அவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அவர் மாதிரி ஒருத்தர் கிடைச்சா போதுங்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேரக்டருக்காக வேலை செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படியான ஒரு அவர்கிட்ட நான் கதை கூட முழுசாக சொல்ல, ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ சொன்னேன். மீதி கதையை அவர் சொன்னார். ஏன்னா அவர் ஒரு சைக்கிள், எல்லாத்துக்கும் ஒரு சைக்கிள் கதை இருக்கு. அவரோட சைக்கிள் கதையை சொல்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 70% மேட்ச் ஆச்சு. நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நீங்கள் அவ்வளோதான், நம்ம ஷூட்டிங் போகிறப்போ அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். அவ்வளோதான் வந்து செம்ம பிரமாதப்படுத்திக்கிறேன். ஏன்னா இது பசங்களோட கதையாக இருந்தாலும் ஆங்கரிங் ஒரு கேரக்டர் மேலே நிற்கும்ல. அது அந்த மாரியப்பனோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு, கன்சாமின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் மேலே தான் ஆங்கர் ஆகுது இவங்க எல்லாரோட எமோஷனும். அதை கேரி பண்ணும்ல, அது ரொம்ப பிரமாதமாக கேரி பண்ணியிருக்காரு. இது வந்து கொங்கு பகுதி ஸ்லாங். அவருக்கு ஏற்கனவே முண்டாஸ்பட்டியில் பேசியிருக்காரு. கரெக்ட். இப்போ இன்னமும் இன்னும் டெப்த்தாக அது அந்த இதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர். நிறைய நக்கலைட்ஸ் முகங்கள் ஊர். இப்போ கொங்கு பகுதினா அவங்கள விட்டு என்ன பண்ணுறது? நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சவங்க பெரிய ஸ்டாரில் வச்சு நம்ம போக முடியல. பட் நம்பகத்தன்மையை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இல்லை. இன்னொன்று அப்படி சாதாரணமாக சொல்லிட முடியாது. அவங்க எல்லாருமே செம பர்ஃபார்மர்ஸ் இல்லை. அதில் வந்து குறிப்பாக பிரசன்னாவுக்கும் ஜென்சனுக்குமான ஒரு காம்பினேஷன் வந்து ஹிலேரியஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிலேரியஸாக வந்து இனிமேல் அவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான காம்பினேஷனே ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பிரமாதமாக ஹிலேரியஸாக பண்ணியிருக்காங்க. சாவித்ரி பண்ணியிருக்காங்க, ஆமாம், செல்லா பண்ணியிருக்காரு, வாத்தியார் கேரக்டர். வாத்தியார்லேயே ஒரு ஒரு வெரைட்டியாக இருக்கக்கூடிய இது செல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து ஒரு அந்த அந்த நம்பகத்தன்மையை பில்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிவாகவும் இந்த பசங்களோட லைஃப்பை வந்து கேரி பண்ணுறதுக்கான கேரக்டர்ஸாக இருப்பாங்க இல்லையா? அப்படி வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நீங்கள். ஸோ இதுக்கான மேக்கிங் ப்ரொடியூசராகவும் சொல்லுங்கள். இப்போ இது எஸ்கேப் ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் பற்றியும் சொல்லுங்கள். ப்ரொடக்ஷனாக வந்து நம்ம முன்னாடி இருந்து மதுபான கடையிலேருந்தே சொல்கிறது தான் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வந்து கன்வின்சிங்காக கொண்டு வர்றப்போ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஒரு பக்கம். அப்புறம் படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு வேலை, படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுங்க உள்ள ரெண்டும்
தனிப்பட்ட முறையிலேயே 2 ஈக்குவலான வேலைகள். இப்போ படம் எடுக்கிறது வந்து நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, நமக்கு நம்ம டீமாக இருக்கிறாங்க, சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண அவங்க வந்து எப்படியோ பேசி ஏமாத்திடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அப்படி தானே எல்லா சினிமாவும் கொண்டு வந்தேன், அதுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஆனால் படம் எடுத்ததுக்கப்புறம் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது வந்து அப்படி செய்ய முடியாது. படம் தான் செய்யணும். இல்லை அந்த படத்தை மேலே முடித்த படத்தை நம்பிக்கை வச்சு செய்யணும். அந்த பெரிய ஸ்டெப்பை வந்து அவர் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு படம் வந்து அது பேசப்பட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதுபான கடையில் என்னெல்லாம் நடந்ததுன்னு, அது பேசி எல்லாம் படம் பார்க்கலான்றப்ப படம் தேட்டரில் இல்லாமையோ இல்லாட்டி பார்க்கறதுக்கு இல்லாமையோன இடத்துக்கு போனது. அது மதுபான கடைங்க இல்லை, நிறைய படம் அது நடக்குது. அடடா நான் பார்க்காம விட்டேனே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த கவனம் படம் வர்றதுக்கு முன்னாடியே கிடைக்குதுன்னா அது வந்து சிவகார்த்திகேயன் தான். அப்போ அது வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லாமல் நான் ஏன் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த மாதிரி படங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, டைரக்டர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் சார்லேருந்து பல பேர் வந்து அவங்களுக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா அதை ப்ரெசென்ட் பண்ணுறது, சின்ன படங்களாக இருக்குது இது ஒரு கவனம் கொடுக்குறது. ஆனால் ஒரு ஸ்டார் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப இது எல்லாத்த விட பெருசாக அது போய் சேரும் மக்கள்கிட்ட. அந்த கவனமும் அந்த அட்டென்ஷனும் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ மற்றவங்களாம் செய்ய மாட்டாங்கன்னு இல்லை, யார் முதல்ல செய்யறது? இது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ், நமக்கு ஒரு டைப் ஆஃப் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி இது நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒருவேளை இது ஒர்க் ஆகலைன்னா அதுவும் நம்மளே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுக்கோம் இப்படின்னு நிறைய எல்லாத்துக்கும் வந்து அந்த பேரியர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டாரு ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப, அது ஒர்க் ஆகிறப்ப இன்னும் நிறைய பேர் மற்ற ஸ்டார்களும் முன் வருவாங்க. ஓகே, நம்ம நடித்து பர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வர படங்கள்னு ஒன்று, நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற படங்கள்ன்றது ஒன்று. அது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு வேல்யூ கொடுக்கும். அது இது ரெண்டையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அது இன்னும் ஒர்க் ஆகிறப்ப இன்னும் 10 பேர் அந்த மாதிரி படம் பண்ணுவாங்க கான்ஃபிடென்ட்டாக. எல்லாரும் கொண்டு வர்றப்ப உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கதைகள் கிடைக்கும். இப்போ மலையாளத்தில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கதைகள் இருக்குது, அது நம்ம இண்டஸ்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வரைக்கும் வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ நான் சொல்கிறது அந்த மாதிரியான கதைகள் நம்மகிட்டையும் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அந்த கதைகள்லாம் வந்து கன்வெர்ட் ஆகும், தைரியமாக படம் எடுப்பாங்க, அதை நிறைய பேர் தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த படம் வந்து இப்போ அது பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு படைப்பு வந்து மக்கள் பார்வைக்கே போய் சேராமல் போகிறது இருக்குல்ல, அவங்க அதை அங்கீகரிக்கலாம் நிராகரிக்கலாம், அது மக்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது, அது படைப்போட எண்டு இது. ஆனால் பார்க்கவே முடியாமல் போகிற எல்லை இருக்குல்ல, அது ஒரு பெரிய சிக்கல். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஐஸ் பிரேக்கிங்காக வந்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதன் மூலம் சிவகார்த்திகேயன் பண்ணிருக்காரு. அதுதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம். அவர் ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்காரு, ப்ரொடக்ஷன்லையும் சரி, ஆக்டிங், அடுத்தடுத்த லைனப் அப்படின்ட்டு. ஸோ இந்த சமயத்தில் குரங்குபடல்னு ஒரு படம், அது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட படம், சைக்கிள் சம்மந்தப்பட்ட படம், இதை நம்ம பார்க்கணுன்னு அவர் நினைச்சிருப்பாரு இல்லையா? ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்க அப்ரோச் பண்ணியிருந்திருப்பீங்க, இல்லை அவங்க கவனம்? இதே இண்டஸ்ட்ரி தானேங்க, இது இண்டஸ்ட்ரி மியூச்சுவல் நண்பர்கள் நிறைய பேர். அதுதான் மியூச்சுவல் நண்பர்கள். உதாரணத்துக்கு எனக்கு மாவீரன் ப்ரொடியூசர் வந்து முன்னாடியே ஃப்ரெண்ட். அவர் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு அருண் விஸ்வா வந்து எனக்கு ஃப்ரெண்டு. அப்புறம் சக்திவேல் பெருமாள் சாமி நம்ம உரிமையின் படத்தோட டைரக்டர், அவர் ஃப்ரெண்டு. இப்போ இவங்க இந்த நெட்வொர்க் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க படம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிக்குது, அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் ஒரு படத்தை ஒருத்தருக்கு ரீச் பண்ணணும்னா கன்ஃபார்மாக ரீச் பண்ணிடலாம். இன்னைக்கு அது கஷ்டமான விஷயம் கிடையாது. அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன் வர்றது இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ப்ராசஸ். ரெண்டு நிறைய படங்கள் பார்ப்போம்ல நம்ம. இப்போ மதுபான கடை வந்ததுக்கப்புறம் நானே நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே ஒரு நெட்வொர்க் தானே. படம் அந்த வேலையை ஒன்று செய்யும். நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. படம் எடுக்கிறதுலேருந்து படத்தை கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் அதை வந்து ஒரு வியாபாரமாகவோ இல்லாட்டி அது ஒரு ப்ரொஃபஷனாகவோ மட்டுமே பார்த்து இங்கே சினிமாவில் இயங்கவே முடியாது. நட்பு தான், நண்பர்களும் நட்பும் தான் வந்து இங்கே வந்து இயங்கிறதுக்கான அடிப்படை. சூப்பர். மற்றதெல்லாம் வந்து அது வெற்றி தோல்வியெல்லாம் கூட அதை பாதிக்காது. அதனால அது அந்த வேலையை செஞ்சிருச்சு. ஜிப்ரான் சார் வந்து ஜிப்ரான் வைபோதா அப்படின்ற பேர்ல வர ஃபர்ஸ்ட் படம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த பேர் காரணம் ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாரா? பேர் காரணம் அவரே சொன்னார்னா நல்லா இருக்கும். இருந்தாலும் நான் சொல்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த அவர் பேர் மாற்றினதுக்கு காரணம் இந்த படம் தான்.
இந்த படத்தோட இமோஷன் தான் ஆக்சுவலாக. அவர் படம் பார்த்து நான் படம் முடிச்சுட்டு அவருக்கு படம் போட்டு காமிச்சேன். அது கூட நட்பால நடந்தது. ஓகே. எனக்கு ஜிப்ரான் சார் முன்ன தெரியவே தெரியாது, அவர் முன்ன பின்ன பழக்கம் இல்லை, நானும் பார்த்ததே கிடையாது. பிரம்மா டைரக்டர் பிரம்மா வந்து எடிட் பண்ணி அவருக்கு படம் காமிச்சதே அவர் பார்த்து, நான் ஜிப்ரான்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இப்போ போங்க அப்படின்னாரு. எங்கே நீங்கள் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. படம் காமிச்ச உடனே ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி கமலக்கண்ணன் வருவார் மதுபானங்கண்ணன், சரி வர சொல்லுங்கன்னாரு. உடனே அப்போவே கிளம்பி நேராக போனதையும் பார்த்தாரு, பேசினார். எனக்கு நான் அது ஜென்ரலாக எல்லாம் எல்லாம் பேசினேன். ரைட் ஓகே. பிரம்மா சொன்னார், படம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்குது, வேணா இல்லை ஒரு 2 hours ஆகும், நீங்கள் போயிட்டு வரீங்களான்னாரு. இல்லை நான் பார்த்தேன், உடனே பார்க்க போகிறீங்களா அப்படின்னு. சரி ஓகே நான் வெயிட்டே பண்ணுறேன்னு சொல்லி படம் போட்டேன். படம் எனக்கு அப்போது அவர் மியூசிக் பற்றிலாம் இல்லை, ஏன்னா துணிவு பண்ணிட்டு இருக்கிறார் அவர். ஓகே ஓகே. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு படம் அவர் துணிவு பண்ணிட்டு இருக்கிறாருப்ப நம்ம அவர் மியூசிக் டைரக்டரை கேட்க வைப்போம். அந்த ஐடியாவே இல்லை நம்ம. ரைட் ஓகே சொல்கிறாரு, ஏதாவது எது நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டு ஏதாவது சொல்லுவார், அவர் கரெக்டாக சொல்லுவார், ஏதாவது சஜஷன் சொல்லுவார். ஏன்னா நம்ம அதுக்கு தானே பார்த்தாரு. 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு உள்ளே போனதையும் அவர் சொன்னார், இந்த படத்தை வந்து இதுக்கு நான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் அப்படியே எனக்கு புரியல உண்மையில். நான் அப்படியே பார்த்துட்டு இல்லை ஏன் என்னாச்சு, அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆனது. இல்லை வேறு யாராவது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களான்னு. இல்லை அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன, இல்லை உங்கள் சம்பளத்தை விட இந்த படத்தோட பட்ஜெட் கம்மியாக இருக்கும், நான் எப்படியும் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுறது, நான் வந்து நீ ஏதோ சஜஷன் சொல்லுவீங்க, அதனால் அது இல்லைன்னே ஒன்று சம்பளத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுனேன், நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னாரு. அப்போ அவ்வளோ கனெக்ட் ஆனார். அன்னைக்கு சாயங்காலமே போய் அவர் சொன்னால் நல்லா இருக்கும், இதெல்லாம் நான் சொல்லுங்க அவர் இன்டர்வியூவில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சாயங்காலமே போய் சைக்கிள் வாங்கி கொடுத்து அவர் பையனுக்கு 1 வாரத்தில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டாரு. சரி ஓகே இதெல்லாம் இருக்குன்னு எல்லாம் முடிச்சு அப்படி பயங்கர ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டாரு, எல்லாம் ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு இது பண்ணுங்க. இந்த டைட்டில் போடுறப்ப எனக்கு ஜிப்ரான் வைபோதான்னு போடுங்கன்னு. இல்லை எங்கள் அப்பா பேர் சேர்த்துக்கலான் இருக்கேன். ஏன் இது என்னன்னு. இல்லை எனக்கு இந்த படத்தில் அப்பா பேரோட வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், இனிமேல் வந்து ஜிப்ரான் வைபோதானே போட்டுருங்க அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கர ஷாக்கு. அதாவது அவர் பயங்கர எக்ஸ்பிரசிவ் கிடையாது. பொதுவாகவே மியூசிக் டைரக்டர் வந்து அவங்க மியூசிக் எக்ஸ்பிரசிவாக இருக்குமே அப்படியே, அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பிரசிவாகவே இருக்க மாட்டார். அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சுன்னா, எந்த அளவுக்கு ரியலைஸ் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு அவருக்கு கனெக்ட் ஆயிருக்கு அந்த அப்பா மகன் உறவு, அந்த காலகட்டம், அந்த எமோஷன், அதை வந்து அவ்வளோ ப்ராப்பராக அவர் ரிசீவ் பண்ணியிருந்தார். அந்த ரிசப்ஷன் வந்து உங்களுக்கு ரீரெக்கார்டிங்கில் தெரியும், பாட்டில் தெரியும். சூப்பர். அது வந்து சும்மா எமோஷனலாக கனெக்ட் ஆகிறது அந்த பாயிண்ட்ல இல்லை. ஏன்னா இதில் பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு ஏரியா. அதாவது 80s சொல்கிறது மட்டும் இல்லை, 80s சவுண்ட்ஸ்கேப்பை நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணணும். அந்த காலகட்டம் வந்து நமக்கு ஒரு சின்ன டிஜிட்டல் ஒலி கூட கிடையாது. ரேடியோலே எஃப்எம் கிடையாத காலம், இல்லாத காலம், எஃப்எம் ஸ்டீரியோ இல்லாத காலம். ஏன்னா எஃப்எம்ங்கிறது ஸ்டீரியோ. அப்போ உங்களுக்கு டிஜிட்டல் ஒலிங்கிறது வந்து எதுவுமே இல்லாது, உங்களோட எந்த சவுண்டுமே டிஜிட்டல் கிடையாது. அப்போ நீங்கள் அந்த மியூசிக் அந்த ஆத்தென்டிசிட்டி வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ நீங்கள் அவ்வளோ லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், சவுண்ட்ஸில் அவ்வளோ. அதனால் அவரோட அந்த மியூசிக்கும் ரூபனோட சவுண்டு, ரூபன் வந்து காலா கபாலி சார்பட்டவங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரமாதமான அனுபவமாக இருக்கும். சூப்பர் சூப்பர். அது அந்த இதை வந்து அவர் அந்த எமோஷனை மியூசிக்காகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாக சைக்கிள் அப்படின்றத தாண்டி என்ன எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் உலகத்துக்கு நீங்கள் வாங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க. ஓகே. அவங்க லெவலில் பெரியவங்க நான் எங்களோட உலகத்துக்கு நாங்கள் வாழ்ந்த உலகத்தை நீ போய் பாரு அப்படின்றது 2 பேருக்குமே டேக் அவே இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. குரங்குபடல் நீங்கள் நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சார். நன்றி. நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.